திருமாவளவன் வெளியே வர வேண்டும் என்று நினைத்தது தான் உண்மை. அவருக்கு திடமில்லை, திடமான ஒரு முடிவெடுக்க முடியவில்லை. ஆதவை பேச விட்டு கொஞ்ச நாள் இவர் அமைதி காத்தார். பிறகு இது சரியாக வராது, அருந்து போய்விடும் கயிறு என்றவுடன், முறுக்கு அதிகமாக இருக்கிறது, அருந்து போய்விடும் என்ற நிலை ஏற்பட்ட போது அவர் வழக்கம் போல் சத்தியம் செய்து அந்த பக்கமே நின்று கொண்டு விட்டார். இப்பொழுது ஆதவ் ரோட்டில் இருக்கிறார். மாயாவதியை போல நீனும் ஒரு அரசியலை கடைபிடி பார்ப்போம். மாயாவதி பார்ப்பனனை தனக்கு கீழே கொண்டு வந்தார். ஒன்றால் நம்ப முடியாது. பார்ப்பனர்களை மந்திரிகளாக்கி எங்களுடைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே என்று மாயாவதியை சொல்ல வைத்தார். பார்ப்பனரை தனக்கு கீழே கொண்டு வந்ததன் மூலம் வெகு காலத்துக்கு பிறகு பார்ப்பனர்கள் கீழ்நிலைக்கு வந்து இந்த அம்மா மேல்நிலைக்கு வந்தது என்பது சமுதாயத்தில் ஒரு பெரிய விஷயம் தானே. 40 ஆண்டுகளாக ராமதாஸுக்கு இல்லாத அறிவா, ராமதாஸுக்கு தெரியாத அரசியலா, ராமதாஸை போல் நெஞ்சுரத்தோடு பேசக்கூடிய ஆட்கள் யாராவது இருக்கிறார்களா? ஏன் வர முடியவில்லை? குறிப்பிட்ட ஜாதி என்று இருக்கக்கூடாது. நின்றாலே அவர்களுக்கு நன்மை செய்ய நாம் முன்னிருக்கலாம், அவர்கள் நம்மை பற்றி கொண்டு நிற்பார்கள் என்பதை தவிர அப்புறம் எப்பொழுதுமே அது வந்து சரியாக வராது. அந்த அரசியலில் மற்றவர்களெல்லாம் விலகி நிற்பார்கள். கூட்டணி என்பது தேர்தலுக்காக உள்ள இடஒதுக்கீடு. கூட்டணி 3 மாதத்தில் முடிந்துவிடும். தேர்தலில் வென்று முடித்து விட்டார்கள். யாரோ அவர்கள் ஆளுகிறார்கள். நம்முடைய பிரச்சனையை நாம் பேசுவோம் என்று வெளியே வர வேண்டும். 67 ராஜாஜி அண்ணாவோடு கூட்டி சேர்ந்து விட்டு 3வது மாதம் அண்ணாவுக்கு எதிர்நிலை எடுத்தார். அப்பொழுதுதான் தன் கட்சி கொள்கைகளை நிலைநாட்ட முடியும். நம்ம கூட்டணியோடு சேர்ந்துவிட்டோம், 5 ஆண்டுகளுக்கும் கூட்டணி என்று சொன்னால் அப்புறம் உனக்கு தனி கட்சி எதுக்கு, தனி கொடி எதுக்கு? வேங்கவேலில் மதத்தை கலக்கலாம், பிஜேபி ஒழிப்பது தான் முக்கியம். இது அப்புறம் இருக்கட்டும். தொழிலாளிகளை 12 மணி நேரம் வேலை பார்க்க வைக்கலாம், தொழிலாளிகள் காத்திருக்கட்டும், பிஜேபி ஒழிப்பது தான் முக்கியம். அப்படி இது என்ன பிஜேபியை நீங்களெல்லாம் தனித்தனியாக இதெல்லாம் இது ஒரு வாதம் என்று வைக்கப்படுகிறது. ரொம்ப மோசமான வாதம், அறிவுக்கே பொருந்தாத வாதம். சீமானை முதலில் தொலைத்தறிந்து விட்டார் விஜய். சுத்தம் முடிந்தது, இனிமேல் கொடியை சுருட்டி கொள்ள வேண்டியதான். 26க்கு பிறகு சீமானுக்கு கட்சி இருக்காது. சும்மா அவர் நினைத்ததெல்லாம் பேசுவார். அது தமிழ்நாட்டிலேயே ரொம்ப மோசமான உளறுவாயர்களில் அவர் ஒருவர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அதிமுக ஏற்கனவே தேமுதிகவோட கூட்டணி இருக்காங்க. பிரம்மாண்ட கூட்டணி அப்படின்னா திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. அதிமுக யார வந்து பிரம்மாண்ட கூட்டணி அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க? விஜய் அவர்களையா இல்ல விசிகாவையா? இல்லை, எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று என்னால் கருத முடிகிறது. விஜயகாந்தினுடைய கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணி இல்லை. விஜயகாந்தே மறுபடியும் விஜயோடு சேர்கிறார்களா, இவர்களோடு சேர்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அது ஒரு குறிப்பிடத்தகுந்த கூட்டணி இல்லை. அந்த கட்சியினுடைய நிலை பேற்றுக்கு, சர்வைவலுக்கு இது பயன்படுமே தவிர அவர்களை பயன்படுத்தி இவர்கள் நிலை பெறுவது என்கின்ற அளவுக்கு அவர்கள் வலிமையானவர்கள் இல்லை. இப்பொழுது நானே ஒரு கூட்டணியில் சேர்ந்தால் எங்களுடைய கட்சியின் நிலைபேறு தான் அது முக்கியமாக படுமே தவிர நம்மால் அவர்கள் பெரிதாக வந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. அது மாதிரியானது தான் அவர்கள் செய்வதும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் நினைக்கிறேன் தேர்தலின் போது தான் இந்த கதை. இப்போ திருமாவளவன் வெளியே வந்து முண்டி கொண்டு தெரிந்தார். எப்படியாவது இந்த கூட்டணியை விட்டு வெளியே வந்து விட்டால் இடங்கள் கூட பெறலாம். யாரிடம் போனாலும், எடப்பாடியிடம் போனாலும் பெறலாம், விஜயிடம் போனாலும் பெறலாம். என்ன, விஜயிடமிருந்து ஒரு பெரிய அவரும் வளருகின்றவர். தன்னுடைய கை மூடி இருக்கிற கை, அவருக்கும் ஓட்டு எவ்வளவு என்று தெரியாது. இவருக்கும் தனியாக அவர் நின்றதில்லை. இவருடைய மூடிய கைக்குள்ளே எவ்வளவு. நாம் கூடுதல் இடங்களை பெற்று அவர்களுக்கு சமமாக அதை விட கூடுதலாக பேசிக்கொண்டு நாம் ஒரு இடத்தை பெறலாம் என்று தான் நினைத்தார்கள். அப்புறம் மறுபடியும் பயம் இருக்கிறது. உறுதியாக வெற்றி பெறக்கூடிய கூட்டணி என்று அந்த கூட்டணியை கருதி பழகி விட்டார்கள். அந்த கூட்டணியில் வடை பாயசத்தோடு சாப்பாடு கிடைக்கும், தச்சனை கொடுப்பார்கள். சாதாரண காலத்திலேயே எந்த கூட்டணியில்? திமுக கூட்டணியில் மாதம் எல்லாம் வடை பாயசத்தோடு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் சாப்பாடு நடக்கும். அதுபோக தச்சனையும் வைப்பார்கள். நம்ம ஐயர்லாம் வந்தால் நம்ம வீட்டில் தேவசத்துக்கு வந்தால் தச்சனை வைப்போம்ல, வைப்போம்ல தச்சனை இல்லாமல் ஐயர் வர மாட்டார்கள். அது மாதிரி தான் தச்சனையோடு கூட்டணி கட்சிகள் நடக்கின்றன. முன்பு கருணாநிதி காலத்தில் ஊழல் எப்படி இருந்தது என்றால், அவர் கோதுமை பேரத்தில் ஊழல் செய்தார். சர்க்காரியா கமிஷன் தான் அவர் செய்தார். 2-3 மந்திரிகள் செய்தார்கள். பிறகு இப்பொழுது எல்லா மந்திரிகளும் செய்கிறார்கள். ஆகவே கூட்டணி கட்சிகளுக்கும் பங்கு கொடுக்குறார். கட்சிக்காரனுக்கு ஒப்பந்தம், கட்சிக்காரனுக்கு பணம்.
கூட்டத்துக்கு வருவதென்றால் தையல் மிஷின், சேலை, வேட்டி எல்லாவற்றிலும் கூட்டத்துக்கு வர மாட்டான். ஊர்வலத்துக்கு வர வேண்டும் என்றால், போராட்டத்துக்கு வர வேண்டும், எல்லாவற்றுக்கும் பணம் கொடுக்க வேண்டும், கொடுக்குறார்கள். அந்த கட்சியில் அவர்களை வைத்துக் கொள்வதற்கே அவர்களுக்கு படி அளந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி கட்சிக்காரன் முழுவதையும் படி அளந்து அந்த கட்சியை நிலையாக வைத்துக் கொள்வது போல கூட்டணி கட்சிகளுக்கும் இப்பொழுது படி அளந்து அவர்களை நிலையாக வைத்துக் கொள்கிறார்கள். கூட்டணி கட்சியில் ஒருவனும் தப்பி போவது என்பது இடத்திற்காக மட்டுமில்லை, பணத்திற்காகவும். கடந்த மாதம் நினைக்கிறேன் அதை விட்டு இவர்கள் வருவது எளிதில்லை. திமுக விட்டு விசிக வரது வாய்ப்பு இல்லை. அதாவது ஸ்ட்ராங்கா சொல்றாருல்ல திருமா சார், நான் இந்த கூட்டணியில தான் இருக்கோம், நாங்க உறுதியோட இருக்கோம், தெளிவா இருக்கோம் அப்படின்னு. அதாவது அவர் இதோட 10 முறை சொல்லிட்டார் உறுதியா இருக்கும். இது ரொம்ப மோசமானது. ஒரு பெண்டாட்டி காலையில் எழுந்தவுடன் குளித்து முடிவிட்டு சூடத்தை ஏற்றி நான் என்னுடைய கணவனுக்கு மட்டும்தான் மனைவியாக இருக்கிறேன் என்று விடாமல் சத்தியம் செய்கின்ற இடமே ஒரு பெண்ணுக்கு இருக்குமானால் அவனோடு வாழ்வதை விட வாழாமல் இருப்பது நல்லது. இது ரொம்ப கேவலமானது. அவர் இதுவரை 10 தடவை சொல்லியிருக்கார். இத்தனை தடவை சொல்ல வேண்டிய கட்டாயம் சிபிஎம்முக்கு ஏற்படவில்லை, சிபிஐக்கு ஏற்படவில்லை, வைகோவுக்கு ஏற்படவில்லை. ஏன் இவருக்கு மட்டும் ஏற்படுகிறது? அழுத்தம் இருக்கோ திருமாவுக்கு? இல்லை, இவருக்கு மட்டும் ஏன் ஏற்படுகிறது? இத்தனை தடவை சத்தியம் செய்ய வேண்டிய கட்டாயம் அவ்வளவு ஐயம் அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினால இவர்கள் சத்தியம் செய்ய வேண்டியிருக்கிறது. நான் சொல்வது புரிகிறதா? திமுக மீண்டும் இதை வெளிப்படுத்து, மீண்டும் அந்த அவர் பேர் என்ன, அவரை வெளியேற்று என்றெல்லாம் சொல்வதற்கு காரணம் அவர்களுக்கு இது ஒரு மாதிரியாக இருக்கிறது. திருமாவளவன் குழம்பி போயிருக்கிறார். அப்படி திருமாவளவன் வெளியே வர வேண்டும் என்று நினைத்தது தான் உண்மை. அவருக்கு திடமில்லை, திடமான ஒரு முடிவெடுக்க முடியவில்லை. இங்கே வந்தால் இடம் கூட கிடைக்கும். விஜயோடு வந்தாலும் அதிமுகவோடு வந்தாலும் அவர் முதல்ல அதிமுகவையும் கூப்பிட்டாரே, கள்ளக்குறிச்சியினுடைய கள்ளச்சாராய மாநாட்டுக்கு நீங்கள் அதிமுக வரலாம் என்று கூப்பிட்டதற்கு காரணம் பையன் அது வலை விரிப்பது தான். அப்புறம் அவர் அதிமுகவோடும் போகலாம், விஜயோடும் போகலாம், யாரோடு போனாலும் அதிக இடங்களை பெறலாம். நம்முடைய கட்சி 4 இடமும் 6 இடமும் உள்ள 6 இடத்துக்கும் உள்ள கட்சி என்ற நிலையிலிருந்து மாற வேண்டும். இதை விட்டு இன்னும் கூட போக வேண்டும். ஆனால் கூட திமுகவில் முடியவே முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு ஒதுக்கிய இடங்கள் போக மீத இடங்கள் நின்றால் தான் ஒரு 30-40 இடங்களில் தோற்றவர்கள் பெரும்பான்மையை பெற முடியும். மற்ற இடங்களில் பல பேர் இல்லை, அதனால் இடம் திறந்து கிடக்குது. அதனால் போய் இலையில் உட்கார்ந்து கொள்ளலாம். அதனால திருமாவளவனுக்கு அந்த ஊசலாட்டம் இருந்தது. இந்த கட்சியை இன்னும் மேலும் வளர்க்க வேண்டும் என்றால் இதே நிலையிலேயே இருக்கக்கூடாது, இந்த 6 இடங்களையே வாங்கக்கூடாது. எங்கே 16 இடங்கள் 26 இடங்கள் என்று வாங்க முடியுமானால் அங்கே போவோம். பலவீனப்பட்டவன் தான் அதுக்கு தருவான். ஆனால் நாமெல்லாம் சேர்ந்த பிறகு பலம் வந்துவிடும் என்று தான் நினைத்தார். அதனாலே தான் ஆதவ் அப்படி பேசினார். ஆதவை பேச விட்டு கொஞ்ச நாள் இவர் அமைதி காத்தார். பிறகு இது சரியாக வராது, அருந்து போய்விடும் கயிறு என்றவுடன், முறுக்கு அதிகமாக இருக்கிறது, அருந்து போய்விடும் என்ற நிலை ஏற்பட்ட போது அவர் வழக்கம் போல் சத்தியம் செய்து அந்த பக்கமே நின்று கொண்டு விட்டார். இப்பொழுது ஆதவ் ரோட்டில் இருக்கிறார். இவர் பேசுகிற பேச்சு தான் எனக்கு அதிசயமாக இருக்கும். தலித் மக்களுக்கு அதிகாரம் வேண்டும், அதிகாரம் வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், திருமாவளவனை முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொல்கிறேன். நான் சொல்வது தப்பா? என்ன ஒருவன் சொல்லுகிறான், பெண்டாட்டி அறுத்து கொண்டு இருக்கிறாள், நான் இவள் மகாராணியாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறேனே தவிர இவள் எதற்காக என்னை மறுத்து போக வேண்டும்? அவள் மகாராணியாக இருக்க வேண்டும், வாழ்நாளெல்லாம் அவளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிறப்பின் கடன் என்று நான் சொல்லிய பிறகும் நான் என்ன தவறாகவா சொல்லுகிறேன்? திருமாவளவன் முதலமைச்சராக வேண்டும் என்று தானே சொல்லுகிறேன். அந்த கட்சியிலே 8 மந்திரி வர வேண்டும் என்று தானே சொல்லுகிறேன். இது ரொம்ப இடைஞ்சலான பேச்சு. என்ன செய்வார்? ஒரு பெண் அத்துக்கொண்டு போகிறேன் என்று சொன்னால், உன்னை மகாராணியாக ஆக்க வேண்டும், தேரிலே வைத்து நான் வடம் பிடித்து இழுக்க வேண்டும், உன்னை வாழ்நாள் முழுவதும் பூசை செய்ய வேண்டும் உனக்கு, அதுதான் என்னுடைய கொள்கை என்ற பிறகும் நீங்கள் என்னிடமிருந்து அத்துக்கொண்டு போவீர்கள் இந்த மனைவி என்று சொன்னால் அது என்ன? அந்த மாதிரி நிலையை திரும்ப இவருக்கு பேசுவதற்கு அவர் பேச முடியாது. ஆனால் இப்போ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்கு சார்? ஆதவர்ஜனா பேசினது சரின்றீங்களா தப்புன்றீங்களா? அதெல்லாம் சும்மாமா இந்த ஆளு சும்மா ஏமாத்துறாரு. அவர் இன்னமும் பெரிய தலித்துகள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் உனக்கு அம்பேத்கர் ஒதுக்கீடு ஏற்படுத்திய காரணத்தினாலே தான் அதிகாரத்துக்கு வந்தீர்கள். நியாயமாக கக்கனை போன்றவர்கள் அந்த அதிகாரத்துக்கு வர வேண்டிய இடத்திலே இருந்தார்கள். ஹோம் மினிஸ்டர் ஆக்கினார் காமராஜ். அதற்கு அடுத்த இடம் முதலமைச்சர் தான். அது 2வது பதவி. அப்பொழுது உதவி முதலமைச்சர் என்பது போக்கு இல்லை. அதனாலே அவர் முதலமைச்சராக அடுத்த முறை வந்திருப்பார். ஆகவே ஒரு தாழ்த்தப்பட்ட மனிதன், நேர்மையான மனிதன், பொது வாழ்க்கையில் தேசத்திற்காக சிறை சென்ற ஒரு மனிதன், பொது வாழ்வு என்பது தனி வாழ்வின் மேம்பாட்டுக்காக அல்ல என்று நினைக்கின்ற மனிதன் முதலமைச்சராக வருவது நாட்டுக்கு நல்லது. நான் கக்கனை ஒரு அந்தணர் என்று சொல்கிறேன்.
இவர்கள் வந்து என்ன செய்வார்கள்? ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அதிகாரம் இந்த ஜாதி அதிகாரம் பெற வேண்டும், அந்த ஜாதி அதிகாரம் பெற வேண்டும் என்று பேசுகிற அரசியல் இங்கே போக வேண்டும். நாட்டிலே வன்னியர்கள் ஆள முடியவில்லையே 40 ஆண்டுகளாக என்று கேட்பதும், 40 ஆண்டுகளாக தாழ்த்தப்பட்டவர்கள் ஆள முடியவில்லையே என்று கேட்பதும் நல்ல அரசியல் இல்லை. எங்களிடம் நல்ல கொள்கை இருக்கிறது, எங்களிடம் நல்ல கருத்துக்கள் இருக்கின்றன, எங்களுடைய திட்டத்தின் மூலம் இந்த நாட்டை மேம்படுத்தி செல்ல முடியும் என்று எல்லா மக்களுக்காகவும் பேசி எல்லா மக்களுடைய நம்பிக்கையும் பெற்று ஒருவன் போக முடியும். ஒரு மனிதன் காமராஜர் நாடாளுக்காக பேசியதே இல்லை, பேச வேண்டிய தேவையில்லை. அந்த சமூகம் நம்மில் ஒருவன் பெரிதாக வந்து விட்டான் என்று கொண்டாடுவது அது காமராஜர் தனி ஒரு சமூகத்திற்காக பேச மாட்டார். எல்லா மக்களும் அவரை கொண்டாடுகிறார்கள். நான் அவருடைய கட்சியில் தான் 25 வயதில் காங்கிரஸ் கமிட்டியினுடைய நகர தலைவராக இருந்தேன். அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் அவருக்கு இன்று ஒரு நிலை இருக்குமானால் காமராஜர் முதலமைச்சராக வந்தே இருக்க முடியாது. எல்லா சமூகமும் ஆதரிக்கின்றன. ஏனென்றால் தியாகி, ரொம்ப இயல்பான இயற்கை அறிவு மிகுந்தவர், எந்த ஒன்றையும் மிகச்சிறப்பாக புரிந்து கொண்டு நாடாள தெரிந்தவர். ஆகவே அவருடைய ஆட்சி மிகச்சிறந்த ஆட்சி என்று போற்றப்பட்டதே எதனாலே? ஜாதி வழியாகவா அவர் வந்தார்? நான் சொல்லுவேன், முழு மக்களுக்கும் பேசுங்கள், முழு மக்களுக்கும் உள்ள பிரச்சனைகள் எடுத்த நிதிநிலை அறிக்கை முழு மக்களுக்கும் தான் போடப்படுகிறது, பங்கீடுகள் முழு மக்களுக்கும் தான் நடக்கின்றன, வரி கட்டுகிறவர்கள் எல்லாரும் தான் கட்டுகிறார்கள். தாழ்த்தப்பட்டவன் வசதியுடையவனாக இருந்தால் கார்பரேஷனுக்கு கட்டுகிறான், கவர்மெண்ட்டுக்கு கட்டுகிறான், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டுகிறான். ஆகவே தாழ்த்தப்பட்டவர்கள் வரியிலிருந்து விலக்களிக்கக்கூடாது என்று சொல்வதில்லை என்பது போல எவன் வசதியாக இருந்தாலும் வரி கட்ட வேண்டும், அதுதான் பொது விதி. எவன் தகுதியுடையவனாக இருந்தாலும் அவன் அந்த இடத்திற்கு வர வேண்டும். மாயாவதி எப்படி வந்தார்? என்னமோ அதிகாரத்துக்கே வந்ததில்லை என்று சொல்கிறீங்களே, மாயாவதி 2 முறை வந்தார், எப்படி வந்தார்? தமிழ்நாட்டுல அந்த மாதிரி யாரும் அதிகாரத்துக்கு வந்ததில்லை. மாயாவதியை போல நீனும் ஒரு அரசியலை கடைபிடி பார்ப்போம். மாயாவதி பார்ப்பனனை தனக்கு கீழே கொண்டு வந்தார். ஒன்றால் நம்ப முடியாது. பார்ப்பனர்களை மந்திரிகளாக்கி எங்களுடைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே என்று மாயாவதியை சொல்ல வைத்தார். அதிகாரம் சொல்ல வைக்கும். முஸ்லீம்கள் அவரோடு சேர்ந்திருந்தார்கள். பார்ப்பனரை தனக்கு கீழே கொண்டு வந்ததன் மூலம் வெகு காலத்திற்கு பிறகு பார்ப்பனர்கள் கீழ்நிலைக்கு வந்து இந்த அம்மா மேல்நிலைக்கு வந்தது என்பது சமுதாயத்தில் ஒரு பெரிய விஷயம் தானே. இல்ல இப்ப இங்க தமிழ்நாட்டுல இல்லை, இப்ப யாரை நோக்கி பேசுகிறீர்கள்? செய்வதென்றால் மக்களை இழுங்கள், மற்றவர்களை இழுங்கள், நீங்கள் ஆக வேண்டிய மனிதர் என்று அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்யுங்கள், வாருங்கள். சாதியின் அடிப்படையில இல்லாம காங்கிரஸும் அந்த ஒரு விஷயத்தை எதிர்கொள்றாங்க. அமைச்சரவையில பங்கு அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களும் கேட்டிருக்காங்க. இப்ப விசிகாவும் அதிகார பலம் இல்லாதவர்கள் பங்கு கொடுப்பார்கள், பலம் உள்ளவர்கள் பங்கு கொடுப்பதாக விஜய் சொன்னது போல சொல்வதெல்லாம் சும்மா வேடிக்கை பேச்சு. அது வலையை வீசுவதற்கு செய்கின்ற பேச்சு. அது உங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி தருகிறேன், அந்த கூட்டணியை விட்டு இங்கே வாருங்கள் என்று சொல்லிய பேச்சு தான் விஜய் பேசிய பேச்சே தவிர அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று சொல்லியதெல்லாம் நீங்கள் அந்த அதிகாரத்துக்குரிய எண்ணிக்கையை பெற முடியாமல் நீங்கள் அந்த இடத்திற்கு வரவே முடியாது. 40 ஆண்டுகளாக ராமதாஸுக்கு இல்லாத அறிவா? ராமதாஸுக்கு தெரியாத அரசியலா? ராமதாஸை போல நெஞ்சுரத்தோடு பேசக்கூடிய ஆட்கள் யாராவது இருக்கிறார்களா? ஏன் வர முடியவில்லை? குறிப்பிட்ட ஜாதி என்று இருக்கக்கூடாது. நின்றாலே அவர்களுக்கு நன்மை செய்ய நாம் முன்னிற்கலாம், அவர்கள் நம்மை பற்றி கொண்டு நிற்பார்கள் என்பதை தவிர அப்புறம் எப்பொழுதுமே அது வந்து சரியாக வராது. அந்த அரசியலில் மற்றவர்களெல்லாம் விலகி நிற்பார். புரியுது. அப்ப விஜய் அந்த பாயிண்ட்டை கரெக்டா புடிச்சிட்டாரோ, எல்லா சாதியினரையும் கவரணும், எல்லா மக்களுடைய வாக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி புரிஞ்சுக்கலாமா நம்ம? தமிழ் மக்களுக்கு பொதுவாக நீங்கள் அழைப்பு கொடுத்தால் போதும். வன்னியருக்கு ஒரு அஞ்சலை அம்மாளுடைய படத்தை வைப்பது, நாச்சியார் வைக்கிறது, இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதிக்காக வைக்க வேண்டாம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் அவர்களுக்கான திட்டங்களை போடுங்கள், அவர்களுக்காக எல்லோரையும் சேர்த்து அணைத்து கொண்டு போங்கள், எல்லாருடைய நம்பிக்கையும் பெறுங்கள். எல்லாருடைய நம்பிக்கையும் எந்த தலைவரும் பெற்றவர் இல்லையா? இதற்கு முன்னால் இருந்த தலைவர்கள் எல்லாம் ஒரு ஜாதியில் இருந்தவர்கள் தான். ஆனால் எல்லா ஜாதியினரும் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஓபி ராமசாமி ரெட்டியாரை, குமாரசாமி ராஜாவை, காமராஜரை, ராஜாஜியை அவ்வளவு சமூகத்தினரும் ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி? நீங்கள் திட்டங்களை வையுங்கள், ஒரு பெரிய கட்சியின் பேரால் காரியங்கள் செய்யுங்கள். நியாயமானவர், நேர்மையானவர், நீங்கள் தியாகி, நீங்கள் தன்னலமற்றவர் என்று கருதுகிற போது மக்கள் இயல்பாக வருவார்கள். அப்பொழுது அதற்கு பிறகு என்ன உங்களோட முக்கியமாக இருக்க வேண்டும்? நல்ல திட்டங்கள் முக்கியமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது நடைபெறாது. கூட்டணி என்பது தேர்தலுக்காக உள்ள இடஒதுக்கீடு. கூட்டணி 3 மாதத்தில் முடிந்துவிடும். தேர்தலில் வென்று முடித்து விட்டார்கள். யாரோ அவர்கள் ஆளுகிறார்கள். நம்முடைய பிரச்சனையை நாம் பேசுவோம் என்று வெளியே வர வேண்டும். 67 ராஜாஜி அண்ணாவோடு கூட்டி சேர்ந்து விட்டு 3வது மாதம் அண்ணாவுக்கு எதிர்நிலை எடுத்தார். அப்பொழுதுதான் தன் கட்சி கொள்கைகளை நிலைநாட்ட முடியும்.
நம்ம கூட்டணியோடு சேர்ந்துக்கிட்டோம் 5 ஆண்டுகளுக்கும் கூட்டணி என்று சொன்னால் அப்புறம் உனக்கு தனி கட்சி எதுக்கு, தனி கொடி எதுக்கு? உன்னுடைய மக்களுக்கு எப்படி பேசுவாய் நீ? அவன் செய்கிற எல்லா தப்புகளுக்கும் நீயும் உடந்தையாக வேண்டுமே. அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது திமுகவில் இருக்கிறவர்களெல்லாம். சிபிஎம் கட்சி தொழிலாளர்களுக்கு சாம்சங்கில் உரிமை இல்லை என்று சாம்சங் முதலாளியினுடைய காலை உருவுவதற்கு திமுக போனாலும் இவர்களால் எதிர்த்து பேச முடியவில்லை. கூட்டணி முக்கியம். வேங்கவேலில் மலத்தை கலந்தாலும் திருமாவால் கடுமையாக எதிர்த்து நிற்க முடியவில்லை. கூட்டணி முக்கியம். ஆனா போராட்டங்கள் நடக்கிறோம்னு சொல்றாங்க. காரணம் சொல்லுவார்கள், அது தெரியாது உனக்கு. கூட்டணியில இருந்துகிட்டே நாங்க வந்து போராட்டங்கள் நடத்திட்டு தான் இருக்கோம். இந்த ஆளும் கட்சியை எதிர்த்து போராட்டங்கள் போராட்டம் என்ன போராட்டம்? சும்மா வாயால் வேங்கவேலி அது நடந்திருக்க கூடாது. தொழிலாளர்களுக்கு நீ வந்து 11 மணி நேர வேலை 11 மணி நேர வேலை நேரத்தை மாற்ற முடியவில்லை. திமுக அரசு நீதிமன்றத்தில் சாம்சங்கில் முதலாளிக்கு ஆதரவாக பேசுகிறது. இதை சிபிஎம் வாயால் சொல்லுகிறதே தவிர, ஏண்டா தொழிலாளிகளுக்காக கட்சி வச்சிருக்கிறோம் நாங்கள், நீ முதலாளிக்காக பேசுகிறாய், உன்னோடு எப்படி நாங்கள் சேர்ந்திருப்பது என்று கேட்பதில்லை. கூட்டணி முக்கியம். ஏனென்றால் பிஜேபியை ஒழிக்க வேண்டும். ஒரு பூதத்தை கண் முன்னால் காட்டிக்கொண்டே வேங்கவேலில் மலத்தை கலக்கலாம். பிஜேபியை ஒழிப்பது தான் முக்கியம். இது அப்புறம் இருக்கட்டும். தொழிலாளிகளை 12 மணி நேரம் வேலை பார்க்க வைக்கலாம். தொழிலாளிகள் காத்திருக்கட்டும். பிஜேபியை ஒழிப்பது தான் முக்கியம். அப்படி என்ன இது? என்ன பிஜேபியை நீங்களெல்லாம் தனித்தனியாக இதெல்லாம் இது ஒரு வாதம் என்று வைக்கப்படுகிறது பாருங்கள். ரொம்ப மோசமான வாதம், அறிவுக்கே பொருந்தாத வாதம். அப்புறம் இன்னொருவனும் வந்து பிஜேபி எதிர்த்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவன் கொஞ்சம் ஓட்டை பிரித்து விடுவானான். ஆகவே இவன் பி டீம், விஜய் சி டீம். இன்னும் 5 டீம் வந்தாலும் 5 நான் ஒருத்தன் தான் உண்மையாக இருக்கிறேன். என்ன பண்ணினாய் நீ? முஸ்லீம்களுக்கான சட்டத்தை மாற்றினாயா? எவ்வளவு நேரம் நீ பாராளுமன்றத்தில் போராடினாய்? முஸ்லீம்களுக்கான எல்லா கொடுமைகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன. நீ ஓட்டு வாங்குகிற போது மட்டும் மோடிக்கு எதிரானவன் என்று சொல்லி ஓட்டு வாங்குகிறாயே தவிர அவர்களுக்கு வந்த துயரத்தை, ஷரியத் சட்டத்தை காப்பாற்றுவதற்கு நீ செய்த காரியம் என்ன? நாள்தோறும் மக்களிடம் பேசு, நெருக்கடியை உண்டாக்கு. உலகம் பூராவுக்கு இந்தியா கூட்டணியில் நெருக்கடியை உண்டாக்கு. ஓட்டு வாங்குவதற்கு மட்டும்தான் சிறுபான்மை பேசுகிறீர்களே தவிர மற்ற சமயங்களில் அவர்களுக்கு என்ன சிறுபான்மையினருக்கு என்ன செய்து விட்டீர்கள்? 12 ஆண்டுகளாக நாடாண்டு கொண்டிருக்கிறார். போக போக கடைசியில் ஒரு சட்டம் தான் மிச்சம் இருக்கிறது, யூனிஃபார்ம் சிவில் கோட். அதையும் முடித்து விட்டால் முஸ்லீம்களுக்கு எந்த விதமான எல்லா சட்டங்களும் எதிரானவை. அவர்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் அவருடைய வாக்குகளை வாங்கி கொள்கிற அவர்களும் போடுகிறார்கள் பாருங்கள். நீ ஒரு 2-3 எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாய், அவன் அதை வாங்கி கொண்டு அவன் அதில் உட்கார்ந்து கொள்கிறான். அதை தவிர முஸ்லீம்களுக்கு எதிரான சட்டங்கள் பூராவும் உயிரோடு தான் இருக்கின்றன. இந்த 3 எம்எல்ஏக்கள் என்ன செய்தார்கள்? நான் சொல்கிறேன், நீயும் வெளியே வா. தேர்தல் முடிந்த பிறகு தந்தன் கட்சி தந்தன் கொள்கையை பேச வேண்டும், தந்தன் கொடியை பறக்க விட வேண்டும். தந்தன் மக்களுக்காக என்ன நோக்கத்தோடு இந்த கட்சி தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கு பாடுபட வேண்டும். இவர்கள் எதிராக ஆகிவிட வேண்டும். அடுத்த தேர்தலில் யாரோடு சேர்ந்து கொள்வோம் இல்லை என்பதை அப்புறம் முடிவு செய்யலாம். இவன் சுமக்கிற ஊழலையெல்லாம் இவர்கள் தூக்கி சுமக்கிறார்கள். செந்தில் பாலாஜி கொள்ளையடிப்பார், 3 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு போய்விட்டு வருவார் பொன்முடி. எல்லாத்தையும் அமுக்கி கொண்டு வாயை மூடிக்கொண்டு இருக தைத்து கொண்டு இவன் செய்கின்ற எல்லா வேலையையும் ஆமாம் என்று இவனுடைய ஊழலை நீ ஏன் சுமக்கிறாய் என்று கேட்கிறேன் நான். இது ரொம்ப அறிவுக்கு மாறான அரசியலாக இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே கூட்டணி தர்மத்தை ஆரம்பித்து வைத்தவர் ராஜாஜி. 3வது மாதம் வெளியே வா, உன் கட்சி கொள்கையும் உன் கொடியையும் பறக்க விடு, அவர்களையும் எதிர்த்து நீ விமர்சனம் செய். ஏன் இந்த நாட்டில் ஸ்டாலினுக்கு எதிராக எதிர்ப்பை திரட்டுவது எளிதாக இல்லை தெரியுமா? இருக்கிறவனெல்லாம் எதிர்கட்சி பேச வேண்டியெல்லாம் உடன்பாட்டு கட்சியாக இருக்கிறான். அவன் வெளியே வந்து பேசினால் தானே ஒரு தீங்கு என்றால் வேங்கவேல் தீங்களை எல்லா எதிர்கட்சிகளும் பேச வேண்டும். அதே மாதிரி சாம்சங் போராட்டத்தில் தொழிலாளர்களுக்கான தீங்குகளை எல்லாரும் பேச வேண்டும், எதிரான தீங்குகளை. ஆகவே அதை விட்டு நம்ம கூட்டணி சேர்ந்து விட்டால் வாயை பற்றி கொண்டிருப்போம். எப்பொழுது கேட்டாலும் எங்களுடைய முதல் நோக்கம் பிஜேபியை தோற்கடிப்பது, தொழிலாளிகளை சாகடிப்பது. எங்களுடைய முதல் நோக்கம் தாழ்த்தப்பட்டவர்களை சாகடிப்பது, பிஜேபியை ஒழிப்பது. இது என்ன வாதம் என்று காலமெல்லாம் பேசுகிறாய்? இல்லை, இப்போ பிரதானமாக நீ தேர்தலின் போது கூட சேரு. மற்ற காலங்களிலெல்லாம் இந்த கட்சி செய்கின்ற தவறுகளை எடுத்துச் சொல்லவில்லை என்றால் மாநில ஆட்சியில் நடக்கிற எல்லா தவறுகளுக்கும் நீங்கள் ஏன் உடன்பாடாக இருக்க வேண்டும்? இது என்ன கூட்டணி அரசியல்? அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் மேடையில் பேசும்போது சொல்றாரு, கூட்டணிக்கு வரவங்க எல்லாருமே இப்போ வந்து காசு பேரம் பேசுறாங்க, 100 கோடி கொடுங்க, 200 கோடி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அது உண்மைதானா? அது தமிழ்நாட்டா யாரு அவர் கருதுகிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட கருத்து ஏற்படுவதற்கு இடம் கொடுக்கலாமா? 67 காகித மில்லத் சேர்ந்தார், கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தது என்றால் இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறதா? எல்லாருடைய ஒழுக்கமும் நாசமாகிவிட்டது, எல்லாருடைய நேர்மையும் ஐயுறப்படுகிறது. அதற்கு காரணம் நீங்கள் ஒரு முறையான அறிவின்படி இல்லாமல்
நீங்கள் விருப்பங்களுக்கு செயல்படுகிற காரணத்தினாலும் உங்களுடைய கட்சி அதனால தான் வளர்ச்சி அடையவில்லை. கம்யூனிஸ்ட் கட்சி வளர்ச்சி அடைந்திருக்கிறதா? திருமாவளவன் இதற்கு மேல் தனியாக ஒரு ஓட்டு பெற்று நான் 15% ஓட்டு வைத்திருக்கிறேன் என்று காட்ட முடியுமா? மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கியிருக்காங்கல்ல சார். என்ன எப்படி? கூட்டணியில் தானே அவர் தனியாக நின்றது. 2 எம்பிக்கள் 4 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க. வாக்கு வங்கி எவ்வளவு? கூட்டணியில் வந்த வாக்கு வங்கி இல்லை, தனியாக நின்றால் அவருடைய வாக்கு வங்கி எவ்வளவு? இன்னும் ப்ரூவ் பண்ணல. ப்ரூஃபே பண்ணல. ஏன்னா அந்த அச்சம் எப்பொழுதும் அவர்களுக்கு இருக்கிறது. இல்ல இப்ப நாம் தமிழர் கட்சி அதை கிளைம் பண்ணலாமா? ஆமாம், நாம் தமிழர் கட்சி அவர்கள் பெற்ற வாக்குகள் தான். ஆனால் அது எப்படி நடந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்றால், இந்த நாட்டிலே 2 கட்சிகளுக்கும் வாக்களிக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு அவர்களை எதிர்க்கிற ஒருத்தனுக்கு வாக்களிப்பது, அது நாய்க்குட்டியாக இருந்தாலும் கழுதை குட்டியாக இருந்தாலும் அவருக்கு வாக்களிப்பது என்று தமிழ்நாட்டில் ஒரு 15% வாக்கு ஊசலாடுகிறது. விஜயகாந்துக்கு போயின ஒரு காலகட்டத்தில், விஜயகாந்துக்காக அல்ல, விஜயகாந்த் குறைவானவர் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இல்லை. அவர் ஒரு கட்சியை திரட்டி வைத்திருந்ததுனாலே தான் அவருக்கு வாக்கு வந்தது. யாருக்கு வேணுமானாலும் போகுமா அது? ஆனால் மாற்று வாக்கு என்று வருகிற போது அவர்களுடைய தகுதியின்மை பெரிதாக கருதப்படுகிறதே தவிர அந்த வாக்காளர்களுக்கு இவர்களுடைய தகுதி என்ன என்று கருதப்படுவதில்லை. அவன் வேண்டாம், வேற அதே மாதிரியான வாக்குகள் தான் மறுபடியும் விஜயகாந்த் செத்ததுக்கு அப்புறம் நம்முடைய இவருக்கு வந்தது, சீமானுக்கு. இப்போ சீமானை முதலில் தொலைத்தறிந்து விட்டார் விஜய். சுத்தம் முடிந்தது, இனிமேல் கொடியை சுருட்டி கொள்ள வேண்டியதான். 26க்கு பிறகு சீமானுக்கு கட்சி இருக்காது. சும்மா அவர் நினைத்ததெல்லாம் பேசுவார். அது தமிழ்நாட்டிலே ரொம்ப மோசமான உளறுவாயர்களில் அவர் ஒருவர். அதனால அறிவுக்கு பொருத்தம் இல்லாமல் பேசுவதில் நிகரில்லாதவர். அப்ப திருமாவளவன் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, திமுக கூட்டணியில தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைப்போம்னு சொன்னது ஒண்ணு விஜய் அவர்களை சொல்லி இருக்கணும். விஜய் அவர்களும் அறிக்கையில கொடுத்துட்டாரு. அது நமக்கு இப்பொழுது தெரியாது அவர் எதை கருதி சொன்னார். இல்ல பாஜகவோட மீண்டும் இணைய வாய்ப்பு இருக்கா? பாஜகவோடு இணைவதெல்லாம் இப்பொழுது இணைந்து தொலைக்கலாமே. அதிமுக நிலைப்பாடு ஸ்ட்ராங்கா இருக்காது, எப்ப வேணா அவங்க பாஜக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அவருடைய சின்னத்தையே பிடுங்கி விடுவார்கள் என்று அச்சுறுத்துகிற காலத்தில் கூட இன்னமும் கூட்டணி போட்டு இது கட்சி தீர்மானம் போட்டு பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் இனி போனார்னா அவர் அது முடிந்தது, அதனுடைய கதை முடிந்தது. இனிமேல் போய் அவர் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக, ரொம்ப எடப்பாடி தன்னுடைய அறிவு கொண்டு அரசியலில் மிகச்சிறப்பாக எடுத்த முடிவு என்று சொல்கிறேன். அவருடைய கட்சிக்காரர்கள் கூட இதில் பங்கிருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நாம் தமிழ்நாட்டில் மாற்று கட்சியாக இருக்க வேண்டுமென்றால் பிஜேபியை விட்டு வெளியேறினால்தான் இருக்க முடியும் என்கின்ற சிறந்த முடிவை தன்னுடைய அறிவினால் எடுத்து அவருக்கு ஒரு கட்சி நடத்தக்கூடிய, அதுக்கு யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்பதை மெய்ப்பித்தார். அது எடப்பாடியினுடைய முடிவு தான். அதிலே இன்றும் நிற்கிறார். அவர் நிற்கின்ற வரையிலும் அது சரியான முடிவு. இல்லாவிட்டால் இவன் பிஜேபி மைய அதிகாரத்தை கொண்டு இல்லாவிட்டால் அவன் சும்மா அந்த கழுத விட்ட அளவுக்கு தான் எண்ணிக்கை, கொஞ்சம் தான், ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் இந்த கூட்டணி ஏறி யார் மேலேயும் ஏறி சவாரி செய்த மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரம் இருக்கிறது. இல்லாவிட்டால் பிஜேபியை பற்றி எவன் பேசினான்? பல ஆயிரம் கோடி திமுகவுக்கு சமமாக அடிப்பான் அவன் பணம். அப்படி இல்லாவிட்டலாம் 200 கோடி செலவழித்தார் அண்ணாமலை என்கிறார்கள். ஒரு தேர்தலுக்கு, எம்எல்ஏ தேர்தலுக்கு 200 கோடி ஈரோட்டில் இளங்கோவனுக்காக ஸ்டாலின் செலவழித்தார், பிறகு அண்ணாமலை செலவழித்தார். எப்படி பணம் வந்தது? எப்படி பணம் வந்தது? என்ன நியாயமான அரசியலை நீங்கள் கொடுப்பீர்கள்? ஆர்எஸ்எஸ் காரன் இந்து மதத்தினுடைய ஆட்சி இந்தியாவில் வர வேண்டும் என்று தான் சொல்கிறானே தவிர நேர்மையான ஆட்சி, இந்த ஆட்சி நடத்தாதீர்கள், நம்முடைய தர்மங்கள் இதை பேசவில்லை என்று சொல்கிறானா எப்பொழுதாவது? நம்முடைய தர்மங்கள் நேர்மையைத்தான் பேசுகின்றன, ஒழுக்கத்தை தான் பேசுகின்றன, உண்மையைத்தான் பேசுகின்றன. அதை நிறுவுவதற்காகத்தான் நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று எப்பொழுதாவது ஆர்எஸ்எஸ் காரன் சொல்லுகிறானா? எல்லா தப்புக்களையும் இவர்களும் செய்கிறார்கள். மோடி வேண்டுமானால் தனது முறையில் லஞ்சம் வாங்க மாட்டாரே தவிர கட்சிக்காக திரட்டப்படுகின்ற பல ஆயிரம் கோடிகள் இது போன்ற மனிதர்களை உருவாக்குவதற்கு தான் பயன்படுகின்றன. 100 யூடியூப்பை கண்ட்ரோல் பண்ணுகிறார். என்னிடமே எத்தனையோ பேர் சொல்லியிருக்கார்கள், சரி சார் எங்களுக்கு கொஞ்சம் சார்பு இருக்குது, அவருடைய தேவையில் தான் எங்களுடைய யூடியூப் நடக்கிறது. அதனால் சில பேர் மட்டும்தான் இப்போ என்னிடம் வரமாட்டார்கள் அந்த மாதிரியான ஆட்கள். ஏனென்றால் நான் அதற்கு இசைவாக பேசுகின்றவன் இல்லை. அதனால் நல்ல அரசியல் இல்லை. நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியல் மாற வேண்டும், மக்களுடைய மனநிலை மாற வேண்டும், மாற்றக்கூடிய தலைமையும் அறிவான தலைமையும் ஏற்பட வேண்டும். நான் இவர்கள் சொல்வது போல தாழ்த்தப்பட்டவனுக்கு அதிகாரம் வந்தால் நாடு மும்மாறி பொழியும் என்கின்ற கக்கனை போல் ஒரு அந்தனர் அந்த இடத்திற்கு வந்தால் மும்மாறி பொழியும். யாராக இருந்தாலும் எந்த சமூகம் என்பது முக்கியமில்லை.
நாடு முழுவதுக்கும் வரி திரட்டல் ஒன்றுதான், நாடு முழுவதுக்கும் தண்டனைகள் ஒன்றுதான், நாடு முழுவதுக்கும் திட்டங்கள் ஒன்றுதான். ஆகவே நாடு முழுவதுக்குமாக சிந்திக்கின்ற மனிதன் தலைமையை பெற வேண்டும். அது ஒரு சாதி குறித்ததாக இருக்கக்கூடாது. ஆகவே இந்த சாதி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொல்வதும், நம்முடைய அன்புமணி சொன்னாரே, தலித் ஏழ்மலையை நாங்கள் மந்திரியாக்கி சைரன் ஓசையோடு ஒரு செல்வதை பார்த்து ரசித்தா என்ன பெரிய சைரன் ஓசை வந்து அதிகாரத்தின் அடையாளம். எதற்காக அதிகாரம்? அதிகாரம் என்பது மக்களை மேலேற்றுவதற்காக. ஒரு சமூகத்திற்கு ஒரு மனிதனை நாம் அந்த அதிகாரத்தில் உட்கார வைத்ததினால் அந்த சமூகம் அதிகாரம் பெறுவதில்லை, பெறுவதே இல்லை. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு தனி மனிதனை அதிகாரத்தில் உட்கார வைத்ததினால் அவன் சைரன் ஓசையில் போகிறானே தவிர, அவன் 5 நட்சத்திர வாழ்க்கை முறைக்கு மாறுகிறானே தவிர, அவனால் அந்த சமூகம் நன்மை பெற்றதாக கிடையவே கிடையாது. வரலாற்றிலேயே கிடையாது, வரலாற்றிலேயே கிடையாது. ஆகவே ஒரு தனி மனிதனை அந்த சமூகத்தின் பெயரால் பயனடைகின்றவன் அவன், சமூகம் அவனால் பயனடைவதில்லை. ஆவண்ணா ராஜாவை அதிகாரத்தில் அமர்த்தவில்லையா? இந்தியா முழுவதும் துயரப்பட்டது. 75 ஆண்டு கால ஆட்சியை காங்கிரஸ் இழந்தது. அது இன்றைக்கி அவனுக்கு புரியாது. அவனைத்தான் கூப்பிடுது, குறைந்தது அவரையாவது தேர்தலில் நிறுத்தாதீர்கள் என்று சொல்லலாம், அதுவும் சொல்ல மாட்டார்கள் இவர்கள். இது எல்லாம் ஒரு வரலாற்று கட்சி. ஜவஹர்லால் நேருவும் வல்லபாய் பட்டேலும் நடத்திய கட்சியினுடைய நிலையை பாருங்கள். திரும்ப போய் ஆவண்ணா ராஜாவுக்கு வாக்களியுங்கள், எங்கள் கூட்டணியினுடைய சிறந்த வேட்பாளர் அவர் என்று தான் சொல்வார். நான் சொல்லுகிறேன், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. கக்கனை போல் மனிதர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். ஆவண்ணா ராஜாக்களை தேர்வு செய்வதிலே பயனில்லை. அதனால் சமூகமும் முன்னேறாது, மற்ற மக்களும் முன்னேற மாட்டார்கள். அவர் மட்டும்தான் 5 நட்சத்திர வாழ்க்கைக்கு உயர்வார். பாருங்கள், அவர் ஏறுகிற காரை, அவர் தங்குகிற விடுதிகளை, அவருடைய வாழ்க்கையினுடைய பவிசுகளை. இந்த தியரியே தப்பு. இந்த ஆதவ் சொல்லுகிறாரே, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அதிகாரம் வேண்டும். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தோம், ஆவண்ணா ராஜாக்களுக்கு கொடுத்தோம், அப்புறம் மாயாவதிகளுக்கும் கொடுத்தோம். எல்லாரும் என்ன செய்தார்கள்? மாயாவதி பெரிய கருவூலம் வைத்திருக்கிறார். என்ன சிந்தனையே அப்படி வரக்கூடாதுங்க. நேர்மையானவன், யோக்கியன், அறிவுடையவன், தொலைநோக்குடையவன், இந்த மக்களின் மீது பற்றுள்ளவன், பொது வாழ்க்கை என்பது நம்முடைய தனி வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது என்று நினைக்கின்றவன், அவன் அதிகாரத்திற்கு வர வேண்டும். அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தவன், தாழ்த்தப்பட்டவன் இருந்தால் நான் வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். அம்பேத்கரை போல. அம்பேத்கர் ஒருவன் தான் அந்த சமூகத்தை தூக்கி நிறுத்தியவனே அந்த மனிதன்தான். அதே சமயத்தில் அவன் எல்லா மக்களுக்காகவும் சிந்திக்கக்கூடிய பெருந்தன்மையும் உடையவன், அறிவு. அது அப்படித்தான் நீங்கள் குறிப்பிட்டு சொல்லுகின்ற போது இந்த ஜாதியை சேர்ந்தவர் வரட்டும் என்று சொல்லாதீர்கள். நேர்மையானவன், அறிவுடையவன், பொது நோக்குடையவன், தன்னலம் இல்லாதவன் வர வேண்டும் என்று சொல்லுங்கள். அவன் எந்த சமூகத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவனை தலைவணங்கி ஏற்றுக்கொள்வோம். உங்களுடைய சிந்தனை போக்கே தப்பு என்பதுதான் என்னுடைய கருத்து. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.